விஜய் சார் அவர் வந்திருப்பார் ஒரு ஃபங்க்ஷனில். அப்போ எல்லாருமே எழுந்து நிற்பாங்க, பாலா சார் மட்டும் எழுந்து நிற்க மாட்டார். கால் மேலே கால் போட்டு நீங்கள் ஒரு பக்கம் வந்து செய்வீங்க. இது இன்டென்ஷனாக நடந்த ஒரு விஷயமா, இல்லை இது கூட எப்படியோ வெளியில் நியூஸாக வருதா? நியூஸாக ஆக்கப்பட்டிருக்கு. அது எனக்கு அறியாமல் நடந்தது. அப்படியே இருந்தாலும் நான் ஏன் எந்திரிச்சு நிற்கணும்? என்னோட எவ்வளோ வயசுக்கு சின்ன பையன் இல்லை. ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில். எஸ்விசி ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், விஜயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் குழந்தை விளையாடிட்டு இருக்கு, அவர் இருக்கிறாரு, அவர் ஒய்ஃப் இருக்காரு, நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். அவளுக்கு அப்போ யாருன்னு தெரியாது. சரி, விஜய் அது வேகமாக போய் மடியில் போய் உட்காந்துக்கிடுச்சு. உடனே டக்குன்னு என்னை பார்த்து, கேமரா எடுத்தவர் என்னை பார்த்து செல்ஃபி எடுத்துக்கிட்டோமா கேட்டார். இந்த டிசிப்ளின், அந்த மாதிரி டிசிப்ளினால் வந்து நான் வந்து பர்பஸை இன்சல்ட் பண்ண போகிறேன். எனக்கு தெரியுமே நான் யாருன்னு. நான் ஏன் ஒருத்தருக்கும் விளக்கு கொடுத்துட்டு இருக்கணும்? சூர்யா விலகின பிறகு இல்லை, சரி, நாங்கள் 2 பேருமா பேசி முடிவெடுத்து அவர் விலகிட்டாரு. ஓகே, நான் விலகிட்டேன், அப்படியெல்லாம் கிடையாது. இந்த உரிமையில பேசுற ஒரு வார்த்தைகள், இப்போ வாடான்னு சொல்றது, போடான்னு சொல்றது, நீ வா போன்னு பேசுறது, உங்களுக்குள்ள இருக்க உரிமை வெளியில இருக்கவங்களுக்கு உரிமையா தெரியுதோ? உரிமையே இல்லைன்னா வாங்க சார், வணக்கம் சார், உட்காருங்க சார், மேடம் வாங்க, வணக்கம், உட்காருங்க, இது நடிங்க அப்படின்னு தானே கேட்பேன். வெளியே அப்படி ஒரு பேச்சு இருக்குது, அது எனக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு ஷர்ட் போடுற மாதிரி அதை போட்டு போத்திருக்கேன். பாலா சார் அட்லீஸ்ட் ஒரு 15 படமாச்சும் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்துருக்குன்ற எங்களுடைய ஆசை. முழுக்க நான் தான் காரணம். என்னோட சோம்பேறித்தனம். இப்போ என்ன பண்ணலைன்னா என்ன, கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோமே. சாதிச்சிட்டேன்னு சொல்கிறது எனக்கு அப்படி நான் சொன்னேன்னா அது எனக்கு தான் அசிங்கம், அது பொய்யா இருக்கும். நான் கடவுள், இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு முரணான ஒரு டைப். கீழ்பாக ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, மென்டல் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, கிரானிக் பேஷண்ட் இருக்கிற இடத்துல மாத்திரம் விட மாட்டாங்க. விடாமல் நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம்னா அந்த பேஷண்ட்டு நம்ம மேலே கல்லை விட்டு எறியலாம். என்னையும் தெரியும் பாரு, என்னையும் பார்த்து என்ன பார்த்தும் பேசிட்டு போவோம். அது ஒரு வகையான அட்டென்ஷன் கிரியேஷன். அது எப்போ பார்த்தீங்க சேது? அப்போ பார்த்ததான், 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இப்போ நான் பார்த்து டிவியில் போட்டாங்கன்னா கூட டக்குன்னு சேனல் மாற்றிடுவேன். ஏன்னா அதில் இருக்கிற குறைகள் எனக்கு திரும்ப தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சின்ன எக்ஸாம்பிளோட இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நந்தா படத்தில் ராஜ்கிரண் சார் ஒரு டைலாக் சொல்வார், நந்தானா எல்லாருக்கும் தெரியணும், நந்தாவை பார்த்தா எல்லாம் பயப்படணும், மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆசை, அப்படிதான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த நந்தான்ற இடத்த தூக்கிட்டு பாலான்னு போட்டாலும் இந்த டைலாக் அப்படியே பொருந்தும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அப்படி நினைக்கல. சரி, ஏன் அப்படி நினைக்கலன்னா, நான் அப்படிப்பட்டவே இல்லை. ஆனால் வெளியில் ஒரு விஷயம், வெளியே அப்படி ஒரு பேச்சு இருக்குது, அது எனக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு இப்படி ஒரு ஷர்ட் போடுற மாதிரி அதை போட்டு போத்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த 25 வருடத்தில் ஒரு ரசிகரா பாலா சார் அட்லீஸ்ட் ஒரு 15 படமாச்சும் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்துருக்குன்ற எங்களுடைய ஆசை. எதனால் இந்த தாமதம் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முழுக்க நான் தான் காரணம். என்னோட சோம்பேறித்தனம், என்னோட சுகங்களை நான் விட்டு கொடுக்காம எதுக்கு கடுமையாக உழைச்சி என்ன பண்ண போகிறோம்? சோம்பேறித்தனம்னா எப்படி எடுத்துக்கலாம் நாங்கள்? அது படுத்துங்கிற சோம்பேறித்தனம் இல்லை. சரி, இப்போ என்ன பண்ணலைன்னா என்ன, கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோமே, கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவோமே அப்படின்றது அது தவறு தான். இன்னொரு 10 படமாவது பண்ணியிருக்கலாம். அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்தின போது கூட நான் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சிட்ட, இதை பண்ணாதீங்க, நான் ஒன்றுமே பண்ணல, இன்னும் ஒரு 7-8 படம் பண்ணியிருக்கேன், இதை போயிட்டு நீங்கள் இப்படி பண்ணுறது நல்லா இல்லைண்ணே, 25 வருஷம் ஆச்சு, நீங்கள் சினிமாவுக்கு வந்து இல்லை, உங்கள் படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஃபிலிம் ரிலீஸ் ஆகி அதை நான் கண்டிப்பாக பண்ணி தான் ஆவேன்னு சொல்லி அடம்பிடிச்சு பண்ணார். ஸோ ஒரு அளவுக்கு மேலே என்னால் மறுக்க முடியல. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க காட்டின அன்பு, இண்டஸ்ட்ரி என் மேலே காட்டின அன்பு வந்து என்னை ரொம்ப மலைக்க வச்சிருச்சு.
சரி, உங்களுக்கு எல்லா டைரக்டர்ஸும் அந்த முதல் படம் எடுக்கும் போது அந்த ஒரு முழு உத்வேகம் இருக்கும். இந்த சினிமாவே என் கையில நான் 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 என்னென்ன பண்றேன் பாடுறான்ற ஒரு வேகத்தோட வருவாங்க. நீங்க அத ஒரு 100க்கு ஒரு மார்க் வச்சா, எவ்ளோ நீங்க உங்களுடைய சினிமா பயணத்த நிறைவு செஞ்சிருக்கீங்க? இல்ல என்னென்ன விஷயம்லாம் நீங்க பண்ணணும்னு நெனச்சத பண்ணியிருக்கீங்கன்னு நெனைக்கிறீங்க? 25% தான் முழுமையா பண்ணியிருக்கிறேன். அதுலேயும் நிறைய குறைகளோட. குறைகளும் இருக்குது அதில். நான் ஒன்றும் பெருசாக சாதிச்சிட்டேன்னு சொல்கிறது எனக்கு எனக்கு அப்படி நான் சொன்னேன்னா அது எனக்கு தான் அசிங்கம். அது பொய்யா இருக்கும். சார், இந்த படங்களோட டைட்டிலே எடுக்கலாமே. பரதேசியா இருக்கட்டும், நான் கடவுள், இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில ஒரு முரணான ஒரு டைட்டில். ஸோ பாலா அவர்கள் கேரக்டராவே ஏதோ ஒரு விஷயம் அவர்கள் சொன்னா மத்தவங்க என்ன திரும்பி பார்க்கணும். அது ஒரு இன்டென்ஷனா சொல்றதா? இல்ல எனக்கு இயல்பா அதுதான் வருதுன்னு சொல்லலாமா? எப்படி சொல்லலாம் இது? ஏன்னா உங்களோட தலைப்புகளா இருக்கட்டும், எல்லாமே அத நார்மல் லைஃப்ல இருந்து ஒரு சின்ன ஒரு முரண். நீங்க இந்த உலகத்த எப்படி பார்க்குறீங்களா? நான் எப்படி பார்க்குறேன். அது எதனால அப்படி இருக்கு? அது ஒரு வகையான பைத்தியக்காரத்தனம் தான். இப்போ உதாரணத்துக்கு நீ கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, மென்டல் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, ஒரு வார்டாக பார்த்துட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரானிக் பேஷண்ட் இருக்கிற இடத்துல மாத்திரம் விட மாட்டாங்க. விடாமல் நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம்னா அந்த பேஷண்ட்டு நம்ம மேலே கல்லை விட்டு எறிவான். என்ன அங்கெல்லாம் பார்த்துட்டு என்னைய பார்க்காம போகிற, என்னையும் தெரியும் பாரு, என்னையும் பார்த்து என்ன பார்த்தும் பேசிட்டு போ அப்படின்னு. அது ஒரு வகையான அட்டென்ஷன் கிரியேஷன் தானே. அதனால் இது ஒரு பாதி பைத்தியகாரத்தனம், பாதி வந்து அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறது. சரி, இப்போ உங்களுடைய படங்கள் உங்களுக்கு நிறைய தாக்கத்தை உண்டாயிருக்கலாம். இப்போ வணங்கான் பத்தி சில விஷயங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அவனிவன்ல ஆர்யா அவர்களோட இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு டைலாக் வச்சிருக்கீங்க. கும்பிடுறேன் சாமியோ, உனக்கு கும்பிட்றேன் இல்லை, மற்றவங்க பார்த்துட்டு என்ன கும்பிடணும்னு சொல்றாங்க. கும்பிடுறேன் சாமி, இது வணங்கான். அங்கேருந்து ஏதோ ஒரு வகையில் அதுக்கான ஒரு ஆரம்ப சுழி அங்கே ஆரம்பிச்சுதா? இல்லை உங்களுக்கு அது யாருக்குமே நான் அந்த தலை வணங்க மாட்டேன் அதான்டா பாலா? அது அந்த கதாபாத்திரம் தலை வணங்காது. உண்மைக்கு மட்டுமே தான் தலை வணங்கும். சில சமயங்களில் உண்மையை சொல்கிற கேரக்டரு ஒரு இப்போ சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு ரகசியம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அது வெளியே தெரிஞ்சால் 4 பேருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவனை என்ன பண்ணாலும் உண்மையை சொல்ல மாட்டான் அந்த கேரக்டர். அதனால வணங்க மாட்டான். அவனை ஜெயிலில் போட்டாலும் எதில் பண்ண என்னத்தான் வணங்க மாட்டான். அதனால தான் அந்த வணங்கான்ற டைட்டில் வச்சு. இல்லை, இந்த வணங்கான் விஷயம் கேட்டதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு விருது விழா நடந்திருக்கும். அது பிரபலமாக சோஷியல் மீடியாவில் கூட அதிகமாக பகிரப்பட்டது. அப்போ ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் வருவார். எல்லாருமே எழுந்து நிற்பாங்க, பாலா அவர்கள் மட்டும் எழுந்து நிற்க மாட்டார். அது வெளியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திருச்சி பேசினாங்க. அவருக்கு பர்சனலாக அவரை பிடிக்கல போல, இல்லைன்னா ஏன் மற்றவங்க எழுந்துச்சா இவர் எழுந்துச்சு நிற்கணுமா, அது மாதிரி ஒவ்வொரு காரணம் நான் பேர் சொல்லி சொல்கிறேன். விஜய் சார் அவர் வந்திருப்பார் ஒரு ஃபங்க்ஷனில். அப்போ எல்லாருமே எழுந்து நிற்பாங்க, பாலா சார் மட்டும் எழுந்து நிற்க மாட்டார். கால் மேலே கால் போட்டு நீங்கள் ஒரு பக்கம் திசை இருப்பீங்க. இது இன்டென்ஷனாக நடந்த ஒரு விஷயமா, இல்லை இது கூட எப்படியோ வெளியில் நியூஸாக வருதா? நியூஸாக ஆக்கப்பட்டிருக்கு. அது எனக்கு அறியாமல் நடந்தது. அப்படியே இருந்தாலும் நான் ஏன் எந்திரிச்சு நிற்கணும்? என்னோட எவ்வளோ வயசுக்கு சின்ன பையன் இல்லை, நான் ஏன் எந்திரிச்சு நிற்கணும்? ஓகே. இது எந்திரிச்சு நிற்கலன்னா நான் கவனக்குறைவில் ஒருவேளை மரியாதைக்கு எந்திரிச்சு நின்றுருந்தா நிற்கலன்னா கூட கவனக்குறைவாக நடந்தது தானே தவிர பர்பஸாக ஒருத்தரை அவமானப்படுத்தணுன்றது எல்லாம் என்னோட எண்ணம் கிடையாது. ரைட் 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 ஓகே. இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், விஜயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என் குழந்த விளையாடிட்டு இருக்கு, அவர் இருக்கிறாரு, அவர் ஒய்ஃப் இருக்கார், நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். அது அவளுக்கு அப்போ யாருன்னு தெரியாது விஜய். அது வேகமாக போய் மடியில் போய் உட்காந்துக்கிடுச்சு. உடனே டக்குன்னு என்னை பார்த்து, கேமரா எடுத்தவர் என்னை பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோமா கேட்டார். இந்த டிசிப்ளின், ஓகே, அந்த மாதிரி டிசிப்ளினால் வந்து நான் வந்து பர்பஸை இன்சல்ட் பண்ண போகிறேன். ரைட். ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன ஒரு விளக்கம். எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல வந்து நீங்கள் நினச்சிருக்கீங்களா, என்னை பற்றி இதெல்லாம் கான்ட்ரவர்சி இருக்குது, நான் ஏன் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா சார்? எனக்கு தெரியுமே நான் யாருன்னு. நான் ஏன் ஒருத்தருக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கணும்? விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தினம் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், வேலை பார்க்க முடியாது. குறிப்பாக வணங்கனோட போஸ்டர் பற்றி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு கையில் பெரியார், இன்னொரு கையில் விநாயகர். நிஜம் மற்ற எந்த டேரக்டருக்கும் அதுவும் இப்போ இருக்க சூழலில் இதை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக விடுற தைரியம் இருக்குமான்னு தெரியல.
நீங்க எப்படி பாக்குறீங்க? யாராச்சும் சொல்லியிருப்பாங்களா சார்? ஏன் சார் எடுத்த உடனே ஏதாச்சும் கான்ட்ரோவர்சி உண்டாக்கிடுவாங்க, படத்தை ஏதாச்சும் நிறுத்திடுவாங்க சார், அது மாதிரி பயம் காட்டினாங்களா? அது அது காட்டினாங்க, எதிர்ப்பு வந்தது. ஆமா. பட் எனக்கு அது தேவை. அந்த படத்துக்கு, அந்த கதைக்கு, அந்த கிளைமேக்ஸுக்கு அது ஒரு குறியீடு. ம். அந்த குறியீடு எனக்கு தேவை, அதனால வச்சேன். மற்றவங்க சொல்லுவாங்க, படத்தை கான்ட்ரவர்சியாக பேசுவாங்கன்றதுக்காகலாம் அதை பற்றி நான் எப்போவுமே யோசிக்கிறது இல்லை. சரி சரி, ஓகே. சரி, இப்போ வணங்கா நீங்க கதை எழுதுறீங்க. முதல்ல சூர்யா அவர்கள் நடிக்க வேண்டியது இருந்துச்சு, அதுக்கப்புறம் அருண் விஜய் நடிக்கிறாரு. இப்போ சூர்யா சார் படத்தை விட்டு அவர் விலகின பிறகு அருண் விஜய் அவருக்காக நிறைய கதைகள்ல மாற்றம் பண்ணப்பட்டதா, இல்லைன்னா அதே கதை தான், ஹீரோ அவருக்கு பதிலா இவர், இது மட்டும் தான் நடந்தது? அதே தான். அதுக்கு முன்னாடி இன்னொன்று, ம். சூர்யா விலகின பிறகு இல்லை, சரி. நாங்கள் 2 பேருமா பேசி முடிவெடுத்து வேறு படம் பண்ணிக்கலாம். ஓ. ஏன்னா லைவ் லொக்கேஷனில் ஒன்று வச்சு படம் பண்ண முடியல, இந்த அவ்வளோ க்ரௌட் கூடுது, அதுவும் டூரிஸ்ட் ஸ்பாட் வேறு சரி. அப்படின்னு சொல்லி பேசி முடிவெடுத்தது. அவர் விலகிட்டாரு, ஓகே ஓகே. நான் விலகிட்டேன், அப்படியெல்லாம் கிடையாது. சுமூகமா எடுத்த முடிவு இது. இப்போவும் அந்த உறவு இருந்துக்கிட்டு தான் இருக்குது 2 பேரும். நான் ஏதாவது பர்சனலாக மிஸ்டேக் பண்ணேன்னா கூட அதை உரிமையாக கண்டிக்கக்கூடிய அதை கண்டிக்கக்கூடிய உரிமையை நான் சூர்யாவுக்கு ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்கேன். நீங்க அவரோட வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? நந்தால பார்த்த சூர்யா, இப்ப இருக்க சூர்யா, நீங்க சொல்ற மாதிரி வெளியில வச்சா அவரோட ஷூட்டிங் எடுக்க முடியலப்பா, அந்த ஒரு வளர்ச்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சூர்யாவோட உழைப்பு. ம். ஒரு படத்துக்குமே இது தன்னோட முதல் படம் மாதிரியே வேலை பார்க்குற அந்த ஒரு படத்தையும் தன்னோட முதல் படமாக தான் சூர்யா பார்க்குறாரு. ஒன்று கான்சியஸாக இதை பண்ணணும், இதை பண்ணி பார்த்துட்டு அப்படி பயணிக்கிறதுனால தான் இந்த வளர்ச்சி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. சில நேரங்களில் நீங்கள் ஆன் த ஸ்பாட்லேயோ இல்லை நடிகர்களை வந்து உங்களுக்குள்ள அந்த ஒரு உரிமை இருக்கும், அந்த உரிமையில் பேசுகிற ஒரு வார்த்தைகள், இப்போ வாடான்னு சொல்கிறது, போடான்னு சொல்கிறது, நீ வா போன்னு பேசுறது, உங்களுக்குள்ளே இருக்க உரிமை வெளியில் இருக்கவங்களுக்கு உரிமையாக தெரியுதோ? இப்போ பாலா சார்னா அப்படி தான் போல, எல்லாரையுமே ஒரு உரிமையில் பேசிடுவார், இல்லை கூப்பிடுவார், அந்த மாதிரி ஒரு பேச்செல்லாம் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையில அது மாதிரி நடக்குதா, இல்லை வெளியில் அது மாதிரி சொல்கிறாங்களா? உரிமை இருந்தால் தானே உரிமையோட கூப்பிடுவேன். உரிமையே இல்லைன்னா வாங்க சார், வணக்கம் சார், உட்காருங்க சார், மேடம் வாங்க, வணக்கம், உட்காருங்க, இது நடிங்க அப்படின்னு தானே கேட்பேன். உரிமை இருக்குது. அந்த உரிமையை மறைச்சிட்டு நான் பொய்யா போயிட்டு பேச முடியுமா? மரியாதை செலுத்த முடியுமா? சரி, இப்போது பாலா சாரோட படங்கள் ஒவ்வொரு படம் பார்த்துட்ட பிறகு கண்டிப்பாக ஒரு 2 நாளைக்காச்சும் ஒரு தூக்கம் இருக்காது. அந்த படத்தோட இம்பாக்ட் இருக்கும், அந்த கிளைமேக்ஸோட இம்பாக்ட் இருக்கும். அது நீங்கள் வந்து ரொம்ப இன்டென்ஷனாக பண்ணுற ஒரு விஷயம் தானே. என் படம் பார்த்தா ஒரு 2 நாள் கூட தாக்கம் இல்லைன்னா அப்புறம் என்ன என் படம், அதுதான் காரணமா? ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. இது ஆரம்பத்தில் சேதுலேருந்தே இந்த ஒரு விஷயம் இருக்காது. சேதுலேருந்து பதிஞ்சு போச்சு. ம் ம் ம். இப்போ என்ன ஆகும்னா, அப்படியெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக ஒன்று எடுத்தேன்னா இன்னார் படம் மாதிரி இல்லையேம்பாங்க. இது இருந்ததுன்னா எல்லா படத்துலேயும் இதே ஒரே மாதிரி இருக்கேம்பாங்க. 2 பாதி விமர்சனங்கள் வர்றது அது ஒன்றும் தவிர்க்க முடியாது தான். ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போது சேது 25 வருஷத்தை அப்படி கொண்டாடுறாங்க. சேதுவோட கதை எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்தில் அந்த படத்துக்கு என்னாச்சு, எவ்வளோ ப்ரெஷ் ஷோ போட்டிங்க, அதுக்கப்புறம் இது நிறைய தடைகளை தாண்டி தான் அந்த படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அதோட வெற்றி எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் திரும்பி பார்த்தா எப்படி இருக்கு சார் அந்த முதல் படத்தோட ஒரு வெற்றி? அந்த டைமில் எவ்வளோ ரொம்ப இந்த படத்தை பார்க்கவே மாட்டேன் நான். கடைசி எப்போ பார்த்தீங்க சேது? அப்போ பார்த்தது தான், 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இப்போ நான் பார்த்து டிவியில் போட்டாங்கன்னா கூட டக்குன்னு சேனல் மாற்றிடுவேன். ஏன்னா அதில் இருக்கிற குறைகள் எனக்கு திரும்ப தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால அதை தவிர்த்துறேன். நீங்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படம், நான் அதில் எந்த குறையும் இல்லை, நான் தைரியமாக பார்ப்பேன் என் படத்தைனா என்ன படம்? அப்படி சொல்ல முடியாது. எல்லா படத்துலேயும் குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு 10%, குறைந்தபட்சம் 10% குறைகள் இருக்கத்தான் செய்யும். முழுமையான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃபில்ம் நான் எடுத்துட்டேன்றது நான் மட்டும் இல்லை, யாருமே சொல்ல முடியாது. துரோகம், மரணத்தருவாயில் கூட மன்னிக்க மாட்டேன். துரோகம்ன்றது மறக்க முடியாது, மன்னிக்கலாம். அது நடந்தது தான். ஒரு பிரேக் எடுக்கலாம். ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.